இவர் இங்கே கீழே ஒரு பொடி மாதிரியான விஷயத்த தூவி விடுறாரு. இவர் இது எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பையன் கீழே ஒரு பாறையில் இறந்து கிடப்பான். ஸோ அந்த பையனை எதுவும் பறவை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இப்படி பண்ணிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அப்படி அவர் அங்கேருந்து போய் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பறவை வந்து இந்த பையனை சாப்பிட பார்க்குது. பட் அந்த பையன் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் கொஞ்சமாக எந்திரிச்சு பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அவன் இவ்வளோ பெரிய இடத்துல மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அவரும் அவன் அப்பா பேரை சொல்லி பல தடவை கத்தி பார்க்குறான். பட் அவங்க அப்பா அங்கே இல்லை. ஸோ அவன் இங்கேருந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி திடீர்னு தொங்க ஆரம்பிச்சிடறான். அப்பன்னு பார்த்து இமீடியட்டாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே அங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாமே ஒரு ஆறு மாதிரி நிரம்பி ஆரம்பிக்குது. ஸோ இவனும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கீழே குதிக்க இவனுக்கு ஒரு நல்ல வேலையாக எதுவும் ஆகலை. அதுக்கு பதிலாக இவன் கால் எலும்பு உடஞ்சிருச்சு. ஸோ இவனும் எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 கல்லுக்கு நடுவில் இவன் காலை வச்சு அந்த எலும்பை நேர் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டையை எடுத்து அவன் எலும்பு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறான். அண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்க்குறான். அவங்க அப்பா அங்கே இவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி கோவப்பட்ட இவனும் இமீடியட்டாக அதெல்லாம் உதச்சி கீழே